நீனாவின் குறிப்புத்தாள்கள் ஸ்கிரிபிள் நகரத்தின் இரகசியங்கள். ஆரம்பம். ஸ்கிரிபிள் நகரம் கலை மற்றும் கற்பனை நிறைந்த ஒரு சிறிய நகரமாக இருந்தது. அங்கு நீனா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் மிகவும் ஆர்வமுள்ளவள், எப்போதும் புதிய விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க விரும்புபவள். அவளுக்கு கடவுள் அளித்த வரம் போல அவளுக்கு பல சிறந்த குறிப்புத்தாள்கள் இருந்தன. அவை அனைத்தும் அவருடைய தாத்தா நீலகண்டன் அவர்கள் கொடுத்தவை. மர்ம குறிப்பு. ஒரு நாள் நீனா தனது தாத்தாவின் பழைய குறிப்புத்தாள்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் ஒரு பழைய தங்க நிறத்தில் ஒளிரும் குறிப்புத்தாளை கண்டாள். அதில் ஸ்கிரிபிள் நகரத்தின் மறைந்த இரகசியங்கள் என்று ஒரு தலைப்பு இருந்தது. அது அவளுடைய ஆர்வத்தை தூண்டியது, மேலும் அவள் அதைத் திறந்து பார்க்கத் தொடங்கினாள். அடைமொழிகள் மற்றும் குறியீடுகள். அந்த குறிப்புத்தாளில் பல அடைமொழிகள் மற்றும் குறியீடுகள் இருந்தன. அவை அனைத்தும் ஸ்கிரிபிள் நகரத்தின் பல பாகங்களில் மறைந்திருக்கும் அரிய சுவடுகளை விளக்கின. நீனா அவளுடைய நண்பர் அரவிந்துடன் சேர்ந்து இந்த இரகசியங்களை தீர்க்க முடிவு செய்தாள். முதல் இரகசியம். முதல் அடைமொழி: பழைய பள்ளியின் பின்புறம் ஒளிந்திருக்கும் சுவடுகள் காணப்படும். அவர்கள் இருவரும் பழைய பள்ளிக்கு சென்று அதன் பின்புறம் ஒரு மரத்தின் அடியில் ஒரு பழைய நாணயம் கண்டனர். அந்த நாணயம் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தது, மேலும் அதில் மற்றொரு அடைமொழி இருந்தது. மற்ற இரகசியங்கள். அவர்கள் பல இடங்களில் சென்றனர், ஒவ்வொரு அடைமொழியையும் தீர்த்து மறைந்திருக்கும் சுவடுகளை கண்டனர். பழைய நூலகத்தின் பின்னால் ஒரு மர்மமான நூல். நகரத்தின் மிகப்பெரிய மரத்தின் அடியில் ஒரு பழமையான சரக்கு. பழைய கமலா மாளிகையின் நடுவில் ஒரு மாயப்பயிற்சி மடல். இறுதி இரகசியம். அனைத்து அடைமொழிகளையும் தீர்த்து இறுதியில் அவர்கள் நகரத்தின் மையப் பகுதிக்கு வந்தனர். அங்கே ஒரு பெரிய குகையின் உள்ளே அவர்கள் ஒரு பழைய பொக்கிஷம் கண்டனர். அதில் விலையுயர்ந்த கல்லுகள், முத்துக்கள் மற்றும் பண்டைய கலைப்பொருட்கள் இருந்தன. நீனாவின் கண்டுபிடிப்பு. அந்த பொக்கிஷத்துடன் அவர்கள் ஒரு பழைய மணல் கண்டனர். அதில் ஸ்கிரிபிள் நகரத்தின் பழைய வரலாறு மற்றும் அதன் மக்களின் இரகசியங்கள் எழுதப்பட்டிருந்தன. நீனா அவளுடைய தாத்தா இந்த இரகசியங்களை எப்படி கண்டுபிடித்தார் என்று புரிந்து கொண்டாள், மேலும் அவளும் அவருடைய பாதையில் சென்றதற்கு பெருமையடைத்தாள். முடிவு. நீனா மற்றும் அரவிந்த் அவர்கள் கண்டுபிடித்த இரகசியங்களை நகரத்தின் மக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். ஸ்கிரிபிள் நகரம் மேலும் பழமையான கலைகளை மதித்து பாதுகாத்து அதன் புகழை நிலைநாட்டியது. நீனா அவளுடைய தாத்தாவைப் போல் மற்றவர்களுக்கு மெய்யியல் மற்றும் கலைகளின் மகத்துவத்தை உணர்த்தும் நபராக உருவானாள்.